மிஸ்டர் லேடிஸ் பை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர், உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இந்த தலைமுடி இளம் வயதிலேயே போயிடுது, நிறைய விழுந்துருது, வழுக்கை ஆயிடுது, முடி சிறத்தன்மை இல்லாம போயிடுது. இதுக்கு அடிப்படை காரணம் சில பேர்த்துக்கு தெரிஞ்சே என்ன பண்ணிடுறாங்கன்னா, தெரிந்தே அந்த விஷயங்களுக்குள்ள அவங்க தெரிஞ்சே தப்பு பண்ணிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இப்ப வரக்கூடிய இந்த ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் அது ஒரு காரணம். இன்றைக்கு இருந்த நவநாகரிக விஷயங்கள் அது ஒண்ணு. இரண்டாவது, அவங்க அவங்களுடைய ஜின், அவங்க அப்பா அம்மாவுடைய தன்மை. அது ஏன்னா அந்த ஜின்னை ஒத்துதான் அவங்க ஜீன் எப்படியோ அந்த ஜீனை ஒத்துதான் அவங்களுடைய உடலுக்கு ஒரு அமையும். தகப்பன் மறுக்கையா இருந்தாருன்னா பிள்ளைக்கும் அது வரும். இதெல்லாம் நேச்சர். ஆனா இதையும் கூட நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளையும் ரொம்ப கடுமையா முயன்றோம்னா முடி கொட்டாம தவிர்த்திடலாம் ஆரம்பத்திலேயே. அதாவது வழுக்கத்துறையில் முடிய வளர வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா கடுமையா அதுக்கு சில பத்தியங்களை மேற்கொள்ளணும், சில உணவுகளை, நல்ல திடமான உணவுகளை மேற்கொள்ளணும், கொஞ்சம் போராடணும். இப்படிலாம் சரியா வந்தீங்கன்னா சரியா நடக்கும் எல்லாமே. அதுக்கு கறிவேப்பிலை ரொம்ப உதவி செய்யுது. உணவுல கறிவேப்பிலை முடிக்கு சிறந்த ஒரு இதா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க மருதாணி இதெல்லாம் போட்டு காய்ச்சி, மருதாணி அது ஒரு பெரிய இதா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. நீங்க தலையில தடவுறதுங்கிறத விட உள்ள என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் முடி வளர்ச்சிக்கு உதவுங்கிறத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். வெளியில் தடவுறதுனால முடி வளரவே வளராது. இதை நீங்க முதல்ல, இதுதான் தெளிவு, இதான் உண்மை. அதை உங்களால ஜீரணிக்க முடியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எதை தடவினாலும் நாம் தடவி கொண்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அப்ப உள்ள சாப்பிடணும். அது பாருங்க, ஒரு 6 மாதம் ஆகும் இதுக்கெல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டா பெரிய மாற்றம் ஏற்படும். அப்ப மேல என்னங்க செய்யணும். என்ன செய்யணும்? நான் முன்னே ஆயில் பாத் பத்தி நான் பேசியிருக்கேன். ஆயில் பாத் எடுக்கணும் கண்டிப்பா. ஒரு விஷயம். இதை விட ஒரு சிறந்த விஷயம் ஒண்ணு இருக்கு. வெந்தயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிடணும். வெந்தயத்தை அரைச்சு வெது வெதுப்பான வெந்நீர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொல சந்தன மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் வெந்தயத்தை. இந்த வெந்தய பொடியோட, அதாவது சந்தனம் மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன்னா, இந்த சந்தனம் மாதிரி எதுல சொல்லியிருக்கேன்? கொஞ்சோண்டு வெந்நீர் தான் சொல்லியிருக்கேன். அளவு நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தனம் எப்படி கொலன்னு நம்ம கெட்டியா தான் இங்க இது பண்ணணும். தொட்டு பொட்டு வச்சுக்கிற அளவுக்கு தான். அதுல கொஞ்சோண்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணுவோம். நான் சொல்றது ஒரு டைமுக்கு தான். ஏன்னா எல்லாம் கலந்து வைக்கிற பொருள் இது இல்லை. அப்பப்போ கலந்துக்கணும். வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 25 ml தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூன் வெந்தயம். முடிக்கு தக்கவாறு. உங்க முடியை ரொம்ப அதிகமா, பெண்கள்லாம் நிறைய வேணும். கிட்டத்தட்ட ஒரு 5 டீஸ்பூனா தான் உங்களுக்குலாம் வேணும். ஆண்களுக்கு 2 டீஸ்பூன் போதும். இது சுத்தமான தேங்காய் எண்ணெய். வேற எதுவுமே தேவையில்லைங்க. வெந்தயமும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி, ஆனா பச்சையா தான் ஊற்றணும். இது ரெண்டுமே நல்லா இது கிட்டத்தட்ட 1 hour அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்க தலையில அப்ளை பண்ணிடணும். இந்த தலையில நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, தலை கமன்னு இருக்கும். தேங்காய் எண்ணெயும் வெந்தய பொடியும் மிக்ஸ் பண்ணி நீங்க அழகா தலையில நீங்க அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரம் விட்டுட்டு நீங்க சீயக்காயில தலை குடிச்சிட்டு வெளியே வாங்க. உங்களுடைய தலை நறுமண வாசத்துடன் இருக்கும். வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சாலே ஃபேன் போட்டா போதும், பத்தி கொடுத்தவே வேண்டாம், அவ்வளவு கமன்னு இருக்கும். இவ்வளவு சிறப்பானது. இது மிக பாதுகாப்பானது தலைமுடிக்கு. உதிரக்கூடிய முடியெல்லாம் இது நீங்க ஒரு 15 நாள் பண்ணாலே முடியெல்லாம் உதிராது. முடி கருமையாயிரும், மிக கருமையாயிரும். இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்கு பச்சளை அதெல்லாம் தரணுங்கிற அவசியமா இல்லை. இது 2 மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். பண்ணிட்டு நீங்க உணவுல இரவுல வெந்தயத்தை சாப்பிட சொல்லியிருக்கேன். பகல்ல முக்கியமா கருவேப்பிலை துவையல். கருவேப்பிலை சும்மா இதுல எண்ணெயில போட்டு தானே சாப்பிட்டீங்க, தாளிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணி. கருவேப்பிலை இப்பொழுது உங்களுக்கு உணவாக தேணும். என்னன்னு கேட்டா கருவேப்பிலை துவையலா பண்ணிடணும். துவையலா பண்ணி இட்லிக்கு அதை தொட்டு சாப்பிடுங்க. பொட்டுக்கலையை தூக்குங்க, கார சட்னியை தூக்குங்க.
உங்களுக்கு என்ன தேவை? கருவேப்பிலை உள்ள போகும் டெய்லி. அப்ப இட்லிக்கு கருவேப்பிலை சட்னி பண்ணிருங்க, வேலை முடிஞ்சு. அப்ப டெய்லி கிட்டத்தட்ட 25 கருவேப்பிலை உள்ள போயிடும். அது போதும், 1 மாதம் போட்டும். அதே மாதிரி இப்படிப்பட்டவர்கள் சுத்தமான பேரிச்சம்பழம் கம்பல்சரியா சாப்பிடணும். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஒரு 5 பேரிச்சம்பழம், சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க ஒரு 10 பேரிச்சம்பழம். முடி சீக்கிரம் வரணும், நல்லா பெருசா வரணும்னு சொல்றவங்க. இது மிக மிக அற்புதமானது. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கவினி அரிசி கஞ்சி கம்பல்சரியா ஒரு வேளை எடுத்துடணும். கவினி அரிசி கஞ்சியை தினமும் ஒரு வேளை தொடர்ந்து எடுக்கணும். 48 நாளும் தொடர்ந்து. மத்தியானத்துல கவினி அரிசி கஞ்சி தான் வயிறு ஃபுல்லா இருக்கணும். இது தொடர்ந்து எடுத்து பாருங்க. 48 நாள்ல நான் சொன்ன இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க. உங்க முடி வளருதா? முதல்ல அதே மாதிரி முடி இருக்கவங்களுக்கு அந்த செம்பட்டை நிறம் எல்லாம் மாறி எவ்வளவு கருகருன்னு இருக்கு, இதெல்லாம் நீங்க அப்புறம் சொல்லுங்க நீங்க. ஆகவே அன்பர்களே, இந்த தாத்தா சொல்லி, கொள்ளு தாத்தா சொல்லி, எங்க தாத்தா சொல்லி, இப்ப பாருங்க இந்த மிஸ்டர் லேடிஸ் மூலமா உங்களுக்கு இப்ப சேருது. ஆகவே மிஸ்டர் லேடிஸ்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு நீங்க இதை தலையில அப்ளை பண்ணி நிறைந்த முடியோடு நீங்கள் நீண்டு வாழ வாழ்த்துகிறேன். அற்புதம், ஆனந்தம்.